இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த பிக் பாஸ் வந்து இது வினோதமா டாஸ்க் கொடுத்து பணத்தை சேர்க்கிறன்னு ஒரு அட்டூழியம் ஒன்று பண்றாருல. எப்பா பிக் பாஸ் போதியா, நீ வினோதமா யோசிச்சதும் போதும், டிஃப்ரெண்டா டாஸ்க் கொடுத்ததும் போதும், இதுல வேற லெவல் 1 லெவல் 2னு போட்டு கொல்றியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு எபிசோடுக்கான எண்டு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் இருக்குல்ல, உண்மையிலே வெறித்தனமா முடிச்சிருக்காங்க. திவ்யா கிட்ட இவ்வளோ நாளா நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த மேட்ரு மட்டும் திவ்யாவுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கலவரம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதை பார்க்கும்போது மேபி இன்னைக்கு நைட்டு பயங்கரமான சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலைல கண்டிப்பா பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா திவ்யா வாய் சும்மா இருக்காது. கண்டிப்பா சாண்ட்ராவை இழுத்து போட்டு குனியை வச்சு கும்மாங்குத்து குத்த போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதுலேயே சொல்றாங்க கிழிச்சு தொங்க விடுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எபிசோட்ல ரம்யா வந்து சாண்ட்ராவை ஒரு வழி பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட லிட்டரலா கதற விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துலாமா? முதல்ல எங்க இருந்து பார்க்கலாம்? கானா வந்து போட்டி எடுத்துட்டாரா இல்லையா, அதுல இருந்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இல்ல அதுல நடுவில் சொல்றேன் நான். ஆக்சுவலா அதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், பட் கொஞ்சம் டவுட்டா இருந்ததுல, அது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, கானா வினோத் திவாகர் இவங்களோட சண்டையில இருந்து ஆரம்பிக்குது. அதாவது இந்த சீசன் ஸ்டார்டிங்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ முடியறதும் அப்படிதாங்க முடியுது. எதுக்கு சண்டை போட்டுக்கிறானுங்க, ஏன் சண்டை போட்டுக்கிறானுங்கன்னு தெரியாம கண்ணா அப்படின்னு மாறி மாறி காலங்காத்தில அடிச்சுக்கிறாங்க. திவாகர் ஃபேண்ட் கீழே இறங்கிச்சு, அதை பொண்ணுங்களா பாக்குறாங்க, கேமராலாம் பாக்குது, ஃபேண்ட் தூக்கி போடியான்னு இவர் சொல்ல, நீ உன் வேலையை பாரியான்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி திருப்பி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி எப்பவும் போல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சமாதானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்னன்னா இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் கூட எனக்கு வார்ன் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா கலாச்சிக்கிறீங்களோ பேசிக்கிறீங்களோ என்ன வேணா பண்ணிக்கோங்க, அதை வந்து லைவ்ல காமிச்சாங்க. இப்போ ஒன்னொரு எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வார்னிங்கே கொடுத்துட்டாரு. ஏன்னா இவங்க பேசிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மாதிரி ரெண்டு பேர் பேசுறது ரொம்ப ஒரு மாதிரி அக்லியா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பிக் பாஸே கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க, வார்த்தை கொஞ்சம் மாறுது தடிக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு என்னன்னா இதே மாதிரி கமருதீனுக்கு இதே மாதிரி சொல்லியிருக்கலாமே. சாண்ட்ரா காருக்குள்ள உட்காந்து கழுவி ஊத்திட்டு இருந்தார்ல கமருதீன், அப்பயும் பிக் பாஸ் உள்ள பூந்து இந்த மாதிரி கமருதீன் நீங்க பேசுறது ஒரு லெவலுக்கு மேல போகுது, வார்த்தை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாமே. இங்க மட்டும் சொல்றீங்க எனக்கு பிக் பாஸ் நீ சரியான ஆளியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ கானா வினோத் திவாகர் பேசுறது கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை. அதே தானே கமருதீனும் இது சாண்ட்ரா பேசிக்கும் போது நடந்தது, அங்கேயும் அவர் ஸ்டாப் பண்ணிருக்கலாமே. ஆனால் பக்கா கேடிங்க இந்த ஆளு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் திவாகர் சண்டை ஆஸ் யூசுவல் ஆரம்பிக்குது. ஸோ இந்த சண்டை டிஸ்கஷன் அப்பயே பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் முட்டிக்குது. அதாவது இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன அங்கே நீங்கள் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு மாதிரி மூஞ்ச காமிக்க திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கிட்டாங்க. என்ன மூஞ்ச அந்த மாதிரி மூஞ்ச வச்சுட்டு வந்தால் என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு தான் போனாங்க. வர வர திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கான அந்த இது சண்டை இருக்குல்ல, அந்த வேவ்ல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் முட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இன்னைக்கு எபிசோடுக்கான எண்டு பார்த்ததுக்கு அப்புறம் நாளைக்கே முட்ட போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து டாஸ்க்குள்ளே போயிட்டார் பிக் பாஸ். என்ன ப்ரோ அப்படின்னா டாஸ்க் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எபிசோட் பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒரு டாஸ்காடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிக் பாஸ் வந்து வினோதமாக யோசிக்கிறேன், அந்த பணப்போட்டியில் பணத்தை ஃபில் பண்ணும், அதை ஏற்றணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கணும், சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறாரு. ஆனால் எங்கள் சைட்லேருந்து ஒரு கோரிக்கை பிக் பாஸ், நீங்கள் அதெல்லாம் கொடுக்காதீங்க, நீங்களாம் வந்து திருட்டுத்தனமாக வந்து அதில் பணத்தை தூக்கி போட்டு போயிடுங்க, அதுவே ரொம்ப நிம்மதியாக இருக்கும். எதுக்கு இந்த டாஸ்க், ஏன் இந்த டாஸ்க் ஒன்றும் புரியல. கெமி வருவாங்களாம், கெமியை வந்து கூட்டு போய் ஒளிச்சு வைப்பாங்களாம், ஒளிச்சு வச்சதுக்கு 1 லட்ச ரூபா இவர் கேஷ் கொடுப்பாராம், அப்படியே அதை தூக்கி போய் பெட்டியில் போடுவாங்களாம், திருப்பி அவங்களுக்கு வந்து சோறு கொடுக்க சொல்லுவாராம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோறு எதுவுமே கொடுப்பாங்களாம், அதுக்கு ஒரு 2 லட்சம் கொடுப்பாராம். என்னையா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு மாதிரி அது ஏன் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லைங்க. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்ற மாதிரி கடமைக்கு பண்ணிட்டு இருக்காரு. சீரியஸ்லி பிக் பாஸ் இதில் இந்த தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் தாங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீசனை பார்த்தோமா, அதாவது கண்டஸ்டன்ட் பேர் ரிவீல் ஆச்சுல, அதுலேருந்தே நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஓ இதுங்களாம் வருதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது இருந்தது. நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சில நிறைய கோளாறுங்களை தூக்கி இந்த சீசனில் விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ எப்போ நேம் வந்து ரிவீல் ஆச்சோ அப்பயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே இந்த சீசன் மட்டமாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்கும் அது அப்படியே இருக்குங்க, கொஞ்சம் கூட மாறல. நான் கூட நடுவில் ஒரு 30 நாள் கழிச்சு மாறிடும், 50 நாள் கழிச்சு மாறிடும். இப்போ 95 நாள் ஆகும் இந்த சீசன். ஏதோ சும்மா டைம் பாஸுக்கு பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி இந்த சீசன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஓகே நம்ம நினச்ச ஒரு போட்டியாளர் ஜெயிச்சே ஆகணும், இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு அப்படின்லாம் ஒரு மணி நேரம் கிடையாது, ஏதோ 1 ஹவர் ஒரு நாளைக்கு ஓடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் முக்கால்வாசி பேர் இந்த சீசனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஒஸ்ட்டுங்க. பிக் பாஸ் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன். சரி ஏதோ கடமைக்கு டாஸ்க் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. கெமியை ஒழிச்சு வைக்கிறது, சோறு கொடுக்குறது. இதில் வந்து இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் இருக்கானுங்களே எல்லாம் முட்டா பீஸுங்களா இருக்கானுங்க. 10 வாட்டி இவனுங்க வெளியே கூப்பிடுறானுங்களே. சரி இவனுங்க வெளியே கூப்பிடுறானுங்க, ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க. முதல் தடவை ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று ஜெயிச்சோன்னு சொல்லானுங்க. சரி அவனுக்கு சொல்கிறத பார்த்தீங்கன்னா திருப்பி நம்பிட்டானுங்க. இல்லை
நான் உங்களுக்கு ஹவுஸ் டூர் சுற்றி காமிச்சல அதுதான் எங்களுக்கான டாஸ்க்கு, அதில் ஜெயிச்சதுனால தான் 1 லட்சம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோன்னே அப்படியே நம்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதில் டவுட் வந்ததே 2 பேருக்கு தான். யாருக்கு தெரியுமா? ஒன்று வியானாக்கும், இன்னொன்று திவாகருக்கும். மிச்ச பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டவுட் கூட வரல. அதுவும் அந்த பிரவீன் ராஜ்லாம் முழுசாக சமையக்காரனாக மாட்டான். பாஸ் சாம்பார் வச்சு ரசம் வச்சா சமையல் ரெடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரவீன் ராஜ் எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் முழு நேரம் சமையல்காரனாக மாறிட்டு இருக்காருங்க. எனிவேஸ் அவரோட ஹாப்பினஸ்க்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று இவங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த சபரி போய் ஒரு நடிப்பை போட்டார் பாருங்க. யோ சபரி, என்னையா நீ சீரியல் ஆர்டிஸ்ட் தான், ஆனால் இவ்வளோ மட்டமாக நடிப்புன்னு எதிர்பார்க்கவே இல்லை நீ. அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சுங்க மொத்த பேருக்கும் அவன் ஏதோ பிராங்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. திவாகர்லாம் முதலே கண்டுபிடிச்சாரு, சபரி சும்மா பிராங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஏன் சபரி உன்னோட நடிப்பு திறமை இவ்வளோதானா? என்னையா நீ வேஸ்டியா? சாண்ட்ராவை பார்த்து கற்றுக்கையா. சும்மா ஆள ஆரம்பிச்சா கண்டினியூஸாக ஒரு 5 மணி நேரம் அழுவணுயா, அதுதான் அங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து எல்லாரையும் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து ஹவுஸ் டூர் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. யாருக்கு? சாண்ட்ராவுக்கும் ரம்யாவுக்கும். இந்த மாதிரி ரம்யா சொல்கிறாங்க, இதே இடத்துல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தது இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு தான். பார்வதி கிட்ட வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரம்யாவை நம்பவே கூடாது, அது ஒரு பாம்பு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ரம்யா ஃபீல் பண்ணுறாங்க. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஏன்னா ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் பேசினாங்க. நிறைய பேர் முட்டு கொடுக்குறாங்க, இல்லை பாம்புன்னு சொன்னது வந்து பார்வதி தான் சொன்னாங்க, சாண்ட்ரா சொல்ல அப்படின்ற மாதிரி. அந்த எபிசோட நானும் பார்த்தேங்க. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா 2 தடவை இது நடந்திருக்கும். முதல் தடவை நடந்ததாக எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ராவோட பிஆர் டீமே. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன, அதாவது இவங்க வெளியே போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா சாண்ட்ரா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி பார்வதி கிட்ட ஃபீல் பண்ணி அழுவும் போது, இல்லை இந்த ரம்யா வந்து நம்ப முடியாது, அவங்ககிட்ட எதுவும் ஷேர் பண்ண முடியாது, ஸோ நீனா பரவாயில்ல உங்கள்கிட்ட நம்பி பேசும் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு சாண்ட்ராவை போட்டு குமுறு குமுறிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரை பற்றி வேணா பின்னாடி பேசலாம், கேட்டா நான் நம்பல, நான் எதுக்கு முன்னாடி வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி முட்டு கொடுத்தாங்க பாருங்க. அங்கேயே செவில் மேலே சப்புன்னு வெடிச்சிட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஆனால் நல்லா தான் பண்ணாங்க. அந்த ரம்யா வந்து கேட்காத கேள்வி தான் கேட்டு வந்தாங்க, ஏமா சாண்ட்ரா ஏன் இப்படி நடிக்கிற நீ என்னென்ன நடிக்கிறேன்னு சொல்றியா ரம்யா, அப்போ அப்படியே வச்சுக்கலாம், இல்லை நீ உண்மையிலே நடிக்கிற, அதெல்லாம் உண்மையிலே செருப்ப சாணியில் முக்கிய அச்ச மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக சாண்ட்ராக்கு வந்து நல்லா உழுதுங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக உழுது. அதுவும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு திருப்பி ரம்யா சொன்னாங்க பாருங்க, இந்த விக்கல்ஸை பற்றி சாண்ட்ரா எவ்வளோ கேவலமாக பேசிச்சு, இந்த சாண்ட்ராவை பற்றி அவன் எவ்வளோ கேவலமாக பேசினா, இப்போ 2 பேரும் கொஞ்சம் கொலாவிக்குதுங்களே. எனக்கு அதை பார்க்கும்போது அது என்னமோ உண்மைதான். காலை இன்னைக்கு எபிசோடில் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு மொமெண்ட்டும் நடந்திருக்கும். சாண்ட்ராவும் விக்கல்ஸும் உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்த வியானாலாம் இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல அரோரா நடுநிலைவாதி அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து, தென்னை மர சின்னத்தில் ஒரு குத்து, பண்ணை மர சின்னத்தில் ஒன்று குத்து அப்படின்றதா சாண்ட்ரா இது அரோரா வந்து இப்போ வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது விக்ரமும் சாண்ட்ராவும் லிட்டரலாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இப்போ மேட்டர் என்ன தெரியுமா, விக்ரமை பொறுத்த வரைக்கும் கனி வரணும், சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வரணும். அது வரைக்கும் நம்மளுக்கு யாராவது வேணும், நமக்கு நாமே துணையாக இருந்துப்போம். நீ நடிப்பு அரக்கன், நான் நடிப்பு அரக்கையும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகுன்னு இந்த உலகம் பார்க்கட்டும்டா அப்படின்ற மாதிரி தான் சாண்ட்ராவும் விக்ரமும் ஒன்று சேர்ந்து சுற்றுறாங்க. இதில் வந்து உங்களை அடிச்சிட்டாங்களா, நான் வரேங்க ஆறுதலுக்கு அப்படின்ற மாதிரி விக்ரம் வராரு. அப்போ சொல்கிறாங்க, அவளை கூட எனக்கு செட் ஆகவே இல்லைங்க, அவளை நான் நம்பவே இல்லை. அப்புறம் எப்படிங்க அவளை நம்பவே இல்லைன்னா அப்போ நான் நம்பலன்னு தானே சொல்ல முடியும், அதை தானே நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை சாண்ட்ரா, இங்கே என்ன கேட்குறாங்கன்னு புரியுதா, நம்பவே இல்லை தானே, அப்போ ஏன் கூட செட்டு சேர்ந்த, நீ எப்பவும் போல இருந்திருக்கலாம்ல, நல்லா க்ளோஸாக அப்படியே போகும்போது கட்டி பிடிச்சி கதறி ஐயோ ரம்யா போறியே ரம்யா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள் பாம்பு அவளை நம்பக்கூடாது சொன்னா, அப்போ நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கும். அதாவது உன் கூட உண்மையாக பழகினவங்களுக்கு வெளியே போய் பார்த்ததுக்கப்புறம் என்னடா இந்த பொம்பளை இவ்வளோ மோசமாக நம்மளை பேசியிருக்கு, சரியான நடிப்பு அரக்கையாக இருக்குமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கு. தோணதை வந்து கேட்குறாங்க, நல்லா கிளியும் கிழிச்சு தான் விட்டாங்க. கடைசியாக திவ்யா கூட சொல்லியிருப்பாங்க பாருங்க, அங்கேருந்து எந்திரிச்சு வந்துருக்கூடாது ரம்யா, இந்த மாதிரி நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கூடாது, உட்காந்து இன்னும் நல்லா கிழிச்சிட்டு வந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லா கிழிச்சிருக்கணும். உடனே அழ ஆரம்பிச்சிருது, உடனே ஆஸ்கார் அவார்ட் ரேஞ்சுக்கு அழ ஆரம்பிச்சது. உள்ள வந்து கிளிகள் தான் கிழிச்சாங்க. இந்த மாதிரி சபரி கிட்ட சொல்லும் போது, என்னமா நடிக்கிற அந்த பொம்பளை, நடிச்சு தள்ளுறா, சுத்தமா நடிச்சுக்கிட்டே இருக்கா, நான் இது அழுதனா நான் வந்து பண்றது கோலத்தனம்னு விக்ரம் சொல்லுவாரு. அவர் அழுதா அப்படிலாம் இல்லை, இந்த நான் ஏதாவது அழுதும் போது நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ சாண்ட்ரா அழும் போது உங்க நடிக்கிறது தெரியலையா, அது மட்டும் உண்மையா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ரம்யா உனக்கு ஒன்று புரியலையா, நீ அழுதா உனக்கு சப்போர்ட்டுக்கு வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ட் தான் வருவாங்க, ஆனால் சாண்ட்ரா அழுதா சப்போர்ட்டுக்கு யார் வரா, விஜய் சேதுபதி வீக்கெண்டில் வருவார். மனுஷன் வந்து சாண்ட்ரா அரி ஓகே பேபி அப்படின்ற மாதிரி வருவார். அவர் நல்லா வந்து முட்டு கொடுக்கறதுக்கு வருவார். அந்த மனுஷனால தான் சாண்ட்ரா வந்து இந்த அளவுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மற்ற கண்டஸ்டன்ட் ட்ரீட் பண்ணுற மாதிரியே சாண்ட்ராவை ட்ரீட் பண்ணியிருந்தா எப்பயும் அந்த பீஸ்லாம் வெளியே ஓடிட்டு இருக்கும். இவர் என்ன பண்ணாரு, நல்லா முட்டு கொடுக்குறது. சாண்ட்ரா வந்து ஒன்றுமே தெரியாத பப்பா மாதிரியும் மற்றவங்க தான் சாண்ட்ரா வந்து கெடுக்கிற மாதிரியும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பேசிட்டு போவார். அதை வச்சு இந்த பீஸ் ஒப்பேத்தி இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும்.
அதே மாதிரி இந்த பணப்பட்டி மேட்ரு இதில் பேசிடலாம். இந்த பணப்பட்டியை நான் கூட சாண்ட்ரா தான் எடுப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் வினோத் எடுப்பாருன்னு எதிர்பார்க்கலங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நியூஸ் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க ஒய்ஃபோட இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கும்போது அப்படி எடுக்கல அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாக்கி அவங்க வந்து இன்ஸ்டா ஸ்டேட்டஸில். பட் ஆனால் சோர்ஸ் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வினோத் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா 18 லட்சம்ன்றது ஒரு நல்ல அமௌண்ட் தான். ஆனால் உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல, மேபி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்கு இந்த ஒரு மேட்டரும் இருக்குது. அதையும் சொல்கிறேன் நான். இந்த அரோரான்னு ஒரு பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸ் வந்து பேசின விஷயம், அதாவது இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து பூர்ணிமாலாம் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க. ஸோ ஒரு 4 நாளே திருப்பி வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பணமும் கிடச்சிது, ப்ளஸ் வந்து 4 நாளைக்கான பேமெண்ட்டும் கிடச்சி, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இது வினோத் கொடுத்துருக்காங்க. மேபி வினோத் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ஓகே இப்போ நம்ம பணத்தை எடுத்துடலாம், சேம் டைமில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு 2 நாள் திருப்பியும் வீட்டுக்குள்ள வந்துடும் செலிப்ரேஷனுக்கு, அப்போ அந்த பேமெண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு பெனிஃபிட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் மேபி வந்திருக்கலாம். அரோரா ஒரு காரணமாக வந்திருக்கலாம். அரோரா டைட்டில் உனக்கு தான் நினைக்கிறமா, ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒன்று சபரியில் அரோரா. நீங்கள் நினைப்பீங்க திவ்யாவுக்கு வந்து டைட்டில் போகும் கானா வினோத் இல்லைனா அப்படின்னு நினைப்பீங்கன்னா அது இல்லை. ஏன்னா சேனல் வந்து சபரியை புஷ் பண்ணோம், வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் சபரி தான் நல்லவன், சபரி தான் நல்லவன், சபரிக்கு வாக்கு செலுத்துங்கள்னு மொத்த பேர் வருவாங்க. அது விஜய் டிவி ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சபரி கோட்டு போடுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோவ போகிறாங்க. வேணா பாருங்க எத்தனை பேர் இன்ஸ்டா ஸ்டேட்டஸில் வந்து ஓட் ஃபார் சபரின்னு வரப்போகுதுன்னு பார்க்க தானே போகிறோம். சபரி வின்னரா இல்லை ரன்னரா இல்லை அரோரா வின்னரா இல்லை ரன்னரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க தானே போகிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணியை வந்து எடுத்துன்னு வந்து கொடுக்க சொன்னாங்களே, அது யார், இந்த கெமிக்கு பிரியாணி கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒளிஞ்சிருந்து சாப்பிட்டு இவங்க ஒளிஞ்சு சாப்பிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயும் நீங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு என்னமோ பண்ணணும்ப்பா, 1 ஹவருக்கு ஒரு ஷோ எடிட்டு போடணும், அதுக்கு என்னமோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே இந்த பணப்பெட்டியில் வந்து பணத்தை சேர்க்குற டாஸ்க் கொடுக்குறாங்களே ரொம்ப மட்டமாக இருக்குங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப மட்டமாக இருக்குது. இந்த சீசனில் எதுக்கு ஒன்று ரொம்ப டஃப்பான டாஸ்க் கொடுக்கணும், ஓகேங்களா? ஏன்னா டஃப்பான டாஸ்க்கு இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள், கொடுத்தாங்கன்னா பணம் சேராது. இப்போ இங்கே பணமும் சேரணும், வேறு வழியில் இவங்களை டாஸ்க் இந்த சப்ப டாஸ்க்லேயே பணத்தை சேர்க்க முடியல, அதனால வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் ப்ரொமோஷன் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ப்ரொமோஷன், LBW அந்த மூவி சீரிஸ் ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷன் முடிச்சுட்டு கடைசியில் அவங்களே ஒரு 5 லட்சம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ டோட்டலாக 13 லட்சம் இருக்குது. நாளைக்கு இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு போல. ஸோ டோட்டலாக 18 லட்சம் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த சம்பவம் ஆல்மோஸ்ட் உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா அதுதான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டில் அடித்தவங்களோட இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனவங்க நிறைய பேர் நல்லா தான் இருந்திருக்காங்க. இது கவின் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் யாரையும் எடுத்துகிட்டு போனாங்களே, பணத்தை எடுத்துகிட்டு போனவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரீச் தான் இருந்திருக்கு. அதாவது அவங்களாம் இந்த சீசனை வந்து ட்விஸ்ட்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவின் பணத்தை எடுக்கலாம், கவின் தான் சீசன் 3ல் வின் பண்ணியிருப்பார், கரெக்டாக? ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால மேபி அப்படியும் யோசிச்சு எடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. பார்க்கலாம், எதுவும் வந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஓவராலாக இன்றைக்கான எபிசோட பார்க்கும்போது இதுதான் எனக்கு தோணுச்சு, ரொம்ப மட்டமான இந்த டாஸ்க் செலெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறம் ஃபைனலாக அதை விட்டம் பாருங்க. இந்த இடத்துல அவங்க பேர் திவ்யா கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் ரிவீல் பண்ணிட்டாங்களே ரம்யா, இந்த மாதிரி சாண்ட்ரா என்னென்ன தெரியுமா பேசியிருக்கு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு திவ்யாவுக்கு புரியல. அவங்க புருஷன் உள்ள தானே இருந்தார், அப்புறம் யார் மேலே பொசசிவ் ஆனாங்க, ஏமா உனக்கு புரியலமா விட்டுருமான்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் புரியுது. ஓ தாய் கிழவி என்ன சமுதிர பற்றி தான் பேசியிருக்கா, இவ்வளோ கேவலமாக சீப்பாக தான் அது யோசிச்சிருக்காது, கிழிச்சு விட்ற போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா அவங்க திவ்யா வந்து இது ரம்யா சொல்கிறாங்க வெளியே போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக நீ அழுவ, வியானாவும் சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ அழுவ, அப்படி பாவீங்களா அங்கே அழாம தாண்டி இருக்காவ, இதில் வேறு நீங்களே அழுவேன்னு சொல்லிட்டு வெறியேற்றி நல்லா எப்படி சொல்கிறது நல்லா வெறியேற்றி விடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ரியாக்ஷன் இருக்கும். நானும் ரொம்ப நாள் முன்னாடியே சொன்னேன், இந்த மேட்ரு மட்டும் சாண்ட்ரா இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறது இப்படி பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் திவ்யாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு கலவரம் வரும்னு சொன்னேன். மேபி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் சாண்ட்ரா பண்ணது ரொம்ப தப்பு. அது வந்து புருஷன் வந்து எதை எப்படி சொல்கிறது, புருஷன் பின்னாடி லோன்னு சுற்றுற மாதிரியும் அதுவும் அவர் புருஷனை எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவ், அதுதான் ஒரே மோட்டிவ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. பார்வதியை தொடர்பு பற்றி பேசினாங்க, திவ்யாவை தொடர்பு பற்றி பேசினாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாம், விஜய் சேதுபதி கேட்க மாட்டார். அதாவது அது மற்றவங்க வந்து ஏதாவது பேசினா உடனே கேட்டுருவார், ஓகேங்களா? ஆனால் சாண்ட்ராவும் பிரச்சனையும் ஏதாவது பேசினா அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. பார்வதி வந்து என் புருஷனை இப்படி தான் டார்கெட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. திவ்யா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. ஸோ இவ்வளோத்தையும் பேசுவாங்க, ஆனால் தலைவர் எதுவுமே கேட்க மாட்டார். பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.